ஓகேப்பா. வணக்கம். இன்று தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் 73வது பிறந்த நாள். அவருடைய சாதனை மகத்தானது. மகளிர் உரிமை திட்டம் மாதம் 1000 ரூபாய். இந்த தருணத்தில் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மகத்தான சாதனை. அது மட்டுமல்ல, மகளிருக்கு விடியல் பேருந்து பயண திட்டம். இதன் மூலம் பல லட்சக்கணக்கான ஏழை எளிய பெண்கள் தங்கள் வருவாயை சேமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மகளிர் திட்டத்திலே கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கு தவப்புதவி திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. ஆண்களுக்கு கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய். இதன் மூலம் ஒரு ஏழை குடும்பத்தினுடைய செலவு தொகையில் 1000 ரூபாய் மிச்சம். மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு மாதம் சில 1000 ரூபாய் மிச்சம். ஆக இப்படிப்பட்ட மகத்தான திட்டங்களை வழங்கி வரும் நமது மாண்புமிகு முதல்வர் மனிதர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய 73வது பிறந்த நாளில் அவர் நீடுழி நலமுடனும் வளமுடனும் எல்லா வளமும் பெற்று வாழ நாம் வாழ்த்துவோம். அது மட்டுமல்ல, அவர் இந்தியாவில் அமைந்துள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி வழங்காமல் பல்லாயிரம் கோடியை ஓரவஞ்சனை செய்து நம் தமிழ்நாட்டை பொருளாதார சிக்கலுக்கு உண்டாக்கி பொருளாதார அளவில் நம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. இத்தனை திட்டங்களையும் சதிகளையும் முறியடித்து நமது தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் சராசரியில் இந்தியாவை விட தமிழ்நாடு முன்னுரிமை மாநிலமாக இருக்கின்றது. 11.9 புள்ளிக்கு மேல் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னும் பல மகத்தான திட்டங்களை புரிய இருக்கின்றது. ஆகவே வருங்காலங்களில் தமிழ்நாடு திராவிட முன்னேற்றத்தின் பக்கம் மனிதன் மகத்தான சாதனையாளன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்றென்றும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவாக நிற்க வேண்டும். வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே வெல்லப்போவது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லிக்கு என்றும் தமிழ்நாடு அடிமை இல்லை, அடிபணியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபணியாது. வாழ்வது வீழ்வது நாமாக இருந்தாலும் வெல்வது தமிழாக இருக்கட்டும். சனாதன சக்திகளை மூழ்கடிப்போம், சனாதன சக்தியை வீழ்த்துவோம், சமாதான சக்திகளை வெல்லுவோம். அது மட்டுமல்ல, இன்னும் மகத்தான சாதனை படைக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நீடுழி பல்லாண்டு டாக்டர் கலைஞரை விட கூடுதல் ஆயுள் பெற்று நமக்கு தமிழ்நாட்டுக்கு கூடுதல் சாதனைகளையும் அவருடைய செயல் திறன்களையும் நாடே எதிர்பார்க்கிறது. இந்திய நாட்டினுடைய அனைத்து மாநில முதல்வர்களை விட தமிழ்நாடு மாநில முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மகத்தான சாதனை புரிந்து மனிதராக இருக்கின்றார். வருகின்ற தேர்தலில் கதிரொலியை கண்ட காரூரில் எப்படி மறையுமோ அதுபோல் கதிரவனை கண்ட காரூரில் விலகும், கதிரொலி பரவும். தமிழ்நாட்டிலே வரவிருக்கின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று கதிரொலி பரவும், காரூரில் விலகும். தமிழ்நாடு சிறந்து விளங்கும் மாநிலமாக வளர மீண்டும் தமிழக முதலமைச்சராக வருவதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக நிற்போம். இன்று பிறக்கின்ற 73வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வாழ்கவென்று, நலமுடன் வாழ்கவென்று, மகத்தான மாமனிதன் வாழ்கவென்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.